35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆவதற்கு தகுதி உள்ளவர்கள் யாருன்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி உள்ளவர் மு.க. ஸ்டாலின் நம்பர் 1. அடுத்தது நம்பர் 2 விஜய்னு வந்திருக்கு கருத்து கணிப்பில். டஃப் ஃபைட் கொடுப்பாங்களே அதிமுக டஃப் ஃபைட் கொடுக்கும்னு எனக்கு தோணலைங்க. யார் கொடுப்பாங்க? விஜய் தான் கொடுப்பார். திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டியே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அதிமுக புறந்தள்ள முடியுமா? ஒரு மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய சக்தி புறந்தள்ளி இருக்காங்களே. உள்ளாட்சி தேர்தலில் புறந்தள்ளினாங்களே. பாராளுமன்ற தேர்தலில் என்னங்க இதுக்கு மேலே என்னங்க? பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட கொடுக்காம புறந்தள்ளி இருக்காங்களே. 10 தேர்தல்கள் தொடர்ந்து 10 தேர்தல்களில் பழனிசாமி தோல்வி அடைந்திருக்கிறார். அதனால இதுல ஏன் தோல்வி அடைய மாட்டார்? பழனிசாமி இன்னைக்கு செய்திருக்கிற ஒப்பந்தம் பாஜகவோட சேர்ந்திருப்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மைனாரிட்டிகளும் விரும்பவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸே பேசினா கூட முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் முக்கியமான மைனாரிட்டி இனம். அவர்களுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட அவருக்கு போகாது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அடுத்த தேர்தலில் 200 சீட் என்ற இலக்கு திமுக நிர்ணயித்திருக்கிறது. சரியா? அதிமுக என்ன பதிலடி கொடுக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் நீங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை. வணக்கம். திமுக அடுத்த தேர்தலில் 200 சீட்டு அப்படின்னு இலக்கு வச்சிருக்கு. சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியப்படும். எப்படின்னா, திமுக செய்திருக்கிற மக்கள் நலத்திட்டங்கள், அதற்கு பிறகு அதை விட முக்கியமானது இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிற வாக்கு சதவீதம், இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திமுக 200க்கு வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி ஒன்றுபட்டு இல்லை. எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டு வச்சுட்டேன்னா கூட பாஜகவோட 11%, அது கூட இந்த ஓட்டு கடைசி நேரத்தில் ஏற்பட்ட திருட்டுனால் கூட 11% வந்திருக்கலாம். இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியினோட நோக்கம் பாஜகவை இழுக்க வேண்டும், பாஜகவின் நோக்கம் பழனிசாமியை இழுக்க வேண்டும். இதுதான் அவங்க இழுக்க வேண்டும். ஆமாம். தேர்தலில் யார் அப்படி இந்த உள்குத்து வேலைன்னு சொல்லுவாங்க. தவளை மேட்டுக்கு இழுக்குது, எலி மேட்டுக்கு இழுக்குது, தவளை தண்ணிக்கு இழுக்குதுன்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி 2 பேரும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் முதலமைச்சருங்கிறதே பாஜக சொல்வதற்கு தயங்குகிறார்கள். அகில இந்திய தலைவராக இருக்கிறவர் அமித்ஷா அவர் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கே எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் நான் தான் முதலமைச்சர்னு இந்த கோட்டை போட்டு நான் ஐஎம்ஏ டாக்டர்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எவ்வளவு? 32%லேருந்து 20%க்கு பாராளுமன்ற தேர்தலில் நின்றுச்சு. இப்போ அதிமுக 4 அதிமுக இருக்குது. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக தானே? அதிமுக ஒரு அதிமுக தானே சொல்ல முடியாது. இன்னைக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. சசிகலா அம்மா நான் தான் அதிமுகன்னு போட்டிருக்கு பொதுச் செயலாளர்னு. சசிகலா அம்மா நீங்கள் பாருங்க, அதிமுகவின் பொதுச் செயலாளர்னு தான் போட்டுட்டு இருக்காங்க. சின்ன அம்மா அப்படின்னு தான் போட்டுட்டு இருக்காங்க. அதனால அங்கே அவங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. தேர்தல் சின்னம் ஒதுக்கப்படவில்லை. அது இரட்டையில அவங்களுக்கு தான் நீங்க சொல்றீங்க. வழக்கு இருக்கா? இருக்கு இல்ல. இப்போ கூட சீக்கிரம் முடியுங்கன்னு பழனிசாமி ஒரு வழக்கு போட்டாரு. என்ன சொன்னாங்க? தேர்தல் ஆணையம் ஒன்றும் அவசரம் இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நான் சொல்றேன்டாங்க. இந்த தேர்தல் சின்னத்தை முடக்கி வைத்திருப்பதே பழனிசாமியை பயங்காட்டுவதற்காக தான். நீங்க தேர்தல் ஆணையம் தன்னாட்சி நிறுவனம் அவங்களாவே செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. அதுலயும் ஒரு உள்குத்து இருக்கிறது. மனமும் அவங்களே கூட்டணி அமைத்து அவர் தான் கூட்டணிக்கு தலைவர்னு சொன்ன பிறகு தலைவர் யாரா இருக்கும்? தலைவரா இருக்கலாம். அவர் வேணா தலைவரா இருக்கலாம். ரெட்டலை கிடைக்காதுங்க. ஏன் அவர் ரெட்டலை இன்னும் கிடைக்கலையே? ஏன் கிடைக்கல? ஒரு வழக்கு போகுதுங்க. அவங்க கட்சிக்காரங்களே அவங்க கட்சியில இருந்தவர் தான் ஒரு வழக்கு போட்டிருக்காருங்க. அந்த வழக்கு எவ்வளவு நாளாங்க நடக்கும்? கேசி பழனிசாமி சொல்றீங்க. கேசி பழனிசாமி ஒருத்தரும் போட்டிருக்காங்க. அது எவ்வளவு நாளைக்கு இங்க நடக்கும்? அவங்க கட்சிக்காரங்க போட்ட வழக்கு தானே. எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? அதையே நீங்க என்ன டிஸ்போஸ் பண்ண வச்சிருக்கீங்க? போய் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க கோர்ட்ல? அது இன்னும் நேரம் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, நாங்க இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது பழனிசாமி பயங்காட்டுவதற்காக தான். அதே மாதிரி கூட்டணி ஆட்சியா கூட்டாட்சியா? பாஜக அதிமுகவின் கூட்டணி ஆட்சியா, பாஜக அதிமுகவின் கூட்டு ஆட்சியாங்கிறது தான் இன்னைக்கு முன்னாடி இருக்க கேள்வி. தமிழ்நாடு மக்களுடைய மனநிலை கூட்டாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்று. தேர்தல் கணக்கு பாருங்க. இப்போ நீங்கள் கணக்கு போடுங்க. இவங்க கூட இருந்தவங்க 20%, இப்போ அதிமுக சேர்ந்துருச்சு, பாஜக சேர்ந்துருச்சு. அநேகமாக இவர் அன்புமணி ராமதாஸ் இங்கே சேரலாம். அன்புமணி ராமதாஸுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைச்சது? இப்போ டாக்டர் ராமதாஸ், பெரியவர் ராமதாஸ்
அவருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. என்ன ஒன்றா சேர்ந்தாலும் இப்போ ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குல்ல, அது அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. சேர்ந்து இன்னும் பெருசாகும். எப்படி பெருசாகும்? அது எப்படி இப்போ நீங்கள் தனியாக நின்று தருமபுரி தொகுதியிலேயே உங்களை எப்படி தோக்கடிச்சாங்க? தருமபுரியில் நான் எம்பினே அந்த அம்மா டிக்ளேர் பண்ணிருச்சு. அவர் போனத தேர்தலில் ஒரே ஒரு இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க தருமபுரியில் 14. அதுக்கப்புறம் தோத்துட்டாங்க. இப்போ வந்து இன்னொரு புது பிரச்சனை நமக்கு வந்திருக்கு. இவ்வளோ நாளாக சீமான் வந்திருந்தார், இப்போ சீமானுக்கு போட்டியாக இன்னொருத்தர் வந்துட்டார், தாவேக்கா விஜய் வந்திருக்கார். விஜயோடது வந்து இந்தியா டுடேவும் சி ஓட்டர் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆவதற்கு தகுதி உள்ளவர்கள் யாருன்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி உள்ளவர் மு.க. ஸ்டாலின் நம்பர் 1, அடுத்தது நம்பர் 2 விஜய்னு வந்திருக்கு கருத்து கணிப்பில். அப்போ போட்டி யாருக்கா இருக்குங்கிறது இன்னைக்கு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அநேகமாக திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு. அப்படிதான். ஆமாம், அண்ணா திமுக நான் சொல்லலைங்க, கருத்து கணிப்பு சொல்கிறேன். அதே மாதிரி சத்தியம் டிவி ஒரு இது நடத்துனாங்க, ஆய்வு, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு நடத்துனாங்க. அந்த ஆய்வில் என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்று சொல்லி அவர்களும் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி பல ஆய்வுகள் நடந்திருக்கு. பல பல்கலைக்கழகங்களும் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அந்த பல்கலைக்கழக ஆய்வுகளும் திமுக தான் முன்னணியில் வரும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லியிருக்காங்க. அதனால 200 என்பது கற்பனை அல்ல, அது நடக்க போகிறது. கடந்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திமுகவே கிட்டத்தட்ட 75 கூட்டணி 75 தொகுதிகளை வெல்ல முடிந்தது. 66 கூட்டணி சேர்த்து சொல்றாங்க. இப்போ அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க. ஆமாங்க, எதிர்கட்சியா இருந்தீங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வந்து தோத்து போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வந்தது, தோத்து போயிட்டீங்க. கள்ளக்குறிச்சியில் என்ன ஆச்சுங்க? கள்ளக்குறிச்சியில் அதிமுக தேர்தலில் நிற்கல, பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே இருந்து எத்தனை ஓட்டு வாங்கினீங்க, என்ன மாதிரி தோல்வி அடைஞ்சீங்க? அது பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்குகள் கூட அதிமுக வாக்குகள் என்று தான் சொல்கிறார்கள். அதனால் வந்து 2 கட்சியும் இன்னைக்கு மக்கள் பற்றியில் அம்பலப்பட்டு போயிருக்கு. அங்கே ஒரு நல்ல தலைமை இல்லை என்று அவர்களே பேசுகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு பதில் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது தவறாக இருக்குன்னு இடையில தலையிட்டு ஒரு எம்பி பேசுகிறாரு. அந்த எம்பி பேசாதீங்கன்னு நிறுத்துறாரு. அவருடைய வண்டியில் ஒரு முன்னாள் அமைச்சரை ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே என்னென்னா ஒரு சிங்கிள் மேன் ஷோ தான். உங்களுக்கு அதிமுக என்பது ஜெயலலிதா வேற, எம்ஜிஆர் வேற. ஜெயலலிதாவோட ஃபாலோவிங், எம்ஜிஆரோட ஃபாலோவிங் என்பது டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம பேசும்போது கூட நான் சொன்னேன், எம்ஜிஆர் என்பவர் வேற, விஜய் என்பவர் வேறன்னு சொன்னேன். எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து திராவிடர் கழகத்துக்கு வந்து திமுகவுக்கு வந்து அவர் வந்து அப்புறம் தான் அதிமுக ஆரம்பித்தார். இதுக்கடையில் அவர் பல சமூக தொண்டுகளை செய்திருக்கிறார். அதே மாதிரி ஜெயலலிதா தன்னை எம்ஜிஆரின் வாரிசு என்று அறிவித்து கொண்டதை அதிமுக ஏற்றுக்கொண்டது. அவர் இருக்கிற பொழுது அவர் ஜெயிச்சு காட்டினார். கடந்த 2016 தேர்தலில் 1% வித்தியாசத்தில் தான் அதிமுகவே வெற்றி பெற்றது ஜெயலலிதா இருக்கும்போதே. இப்போ அதிமுகவில் ஜெயலலிதா இல்லை, கட்சி பலவாறு பிரிந்திருக்கிறது. அப்படி பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லை, நீயா நானா போட்டியும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணியும் ஒரு சந்தேகத்துக்குரிய கூட்டணியாக இருக்கிறது. கீழே போனால் மேலே இழுக்கிறது, மேலே போனால் கீழே இழுக்கிற மாதிரி ஒரு கூட்டணியும் அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி திமுக இதெல்லாம் 200 வந்துருமாங்கிற டெஃபினட்டாக வரும்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ கணக்கு போட்டு பாருங்களேன். 37% போன இந்த எலெக்ஷனில், அதாவது பாராளுமன்ற எலெக்ஷனில் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 47%, 39 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியும் ஜெயிச்சிட்டாங்க, 47%. அதற்கு பிறகு நடந்த கள்ளக்குறிச்சி தேர்தல் 70% வாங்கியிருக்காங்க. 70% வாக்கு என்பது ஒரு தொகுதியில் சாதாரண விஷயமே. அங்கே பிஎம்கே வந்து மோசமான தோல்வி அடைஞ்சது. அவங்க வாங்கிய வாக்குகள் எல்லாம் கூட அதிமுக வாக்குகள்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்காங்க. 28.7% பிஎம்கே வாங்கின வாக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 11% அதிமுக வாக்காக இருக்கலாம். அதாவது கள்ளக்குறிச்சி என்பது வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி. அங்கே கள்ளச்சாராய நடந்த ஒரு பகுதி. நல்ல ஞாபகம் வச்சுங்க. கள்ளச்சாராய நடந்த ஒரே காரணத்தினால பிஎம்கே நிற்க வச்சு அதிமுக ஆதரவோடு ஜெயிச்சிடலான்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் நடக்கலை. அதனால் இந்த கணக்கில் அடுப்பட்டா பல பணிகள், எனக்கு விமர்சனத்துக்குரிய விஷயங்களும் இருக்கிறது என்றாலும் கூட பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது இதுவரையில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார்? இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. வேறு எந்த மாநிலத்தில் இல்லை, உலகத்திலே பல நாடுகளில் இல்லை. இப்போ தான் தமிழ்நாட்டை பார்த்து உலக நாடுகள் பல பேர் வந்து காலை உணவு திட்டம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கையின் காரணமாக 10,35,000 கோடி ரூபாய் மூலதனம் வந்திருக்கிறது. 32 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள். எங்களை போன்றவங்க அந்த வேலையை வந்து நிரந்தர வேலையாக இருக்க வேண்டும், நாகரீகமான வேலையாக இருக்க வேண்டும் கேட்கிறோம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் டஃப் ஃபைட் கொடுப்பாங்களே அதிமுக. அதிமுக டஃப் ஃபைட் கொடுக்கும்னு எனக்கு தோணலைங்க. யார் கொடுப்பாங்க? விஜய் தான் கொடுப்பார். திமுகவுக்கு
திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டியே இருக்கும். அவ்வளோ பெரிய சக்தியா அவ்வளோ பெரிய சக்தியாக அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான். சொல்றீங்க எப்படின்னா இன்னைக்கு பல பத்திரிகைகளும் அப்படி தான் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்குள்ளவங்களாக இருக்கிற காரணத்தினால் அவங்க ஒரு போட்டியாளராக வரலாம். அதை விஜயே அனௌன்ஸ் பண்ணார். எது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியை தவிர அதிமுக மற்ற கட்சிகளுக்கு போட்டி இல்லைன்னு சொல்லி. அவ்வளோ சீக்கிரம் அதிமுக புறந்தள்ள முடியுமா? ஒரு மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய சக்தி புறந்தள்ளி இருக்காங்களே. உள்ளாட்சி தேர்தலில் புறந்தள்ளினாங்களே, பாராளுமன்ற தேர்தலில் என்னங்க இதுக்கு மேல என்னங்க? பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட கொடுக்காம புறந்தள்ளி இருக்காங்களே. உள்ளாட்சி தேர்தல்கள் தொடர்ந்து 10 தேர்தல்களில் பழனிசாமி தோல்வி அடைந்திருக்கிறார். அதனால இதுல ஏன் தோல்வி அடைய மாட்டார்? பாருங்க, உள்ளாட்சி தேர்தல் என்ற ஆளும் கட்சி வெல்வது இயல்பாக இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆனா மக்களவை தேர்தல் எதிர்கட்சியா இருக்கும் போது திமுக தான் ஜெயிச்சது. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது 2020 தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று தான் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பழனிசாமி தோல்வி அடைந்து கொண்டு தான் இருக்கிறார். இதுல என்ன பிரச்சனைனா, பழனிசாமி இன்னைக்கு செய்திருக்கிற ஒப்பந்தம் பாஜகவோட சேர்ந்திருப்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மைனாரிட்டிகளும் விரும்பவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸே பேசினா கூட முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் முக்கியமான மைனாரிட்டி இனம். அவர்களுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட அவருக்கு போகாது. அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்க. இப்போ அவர் முன்னாள் மந்திரி அன்வர் ராஜாவும் வந்துட்டார். அப்போ அதுக்கு அடுத்தது இன்னொரு எம்பியும் வந்துட்டாங்க. இப்போ அதிமுகவில் இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. மைனாரிட்டி ஓட்டு வராது. இவர்களே பேசினார்கள், நாம் பாஜகவோட சேர்ந்த காரணத்தினால்தான் மைனாரிட்டி வாக்குகளை இழந்தோம் என்று CV சண்முகம் பேசினார், நம்ம ஜெயக்குமாரும் பேசினார். ஆனால் இன்னைக்கு அவர்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அதனால மைனாரிட்டியோட வாக்கும் அவர்களுக்கு கிடைக்காது. இந்து வாக்கு கன்சல்டேட் ஆகும்ல. இந்து வாக்கு கன்சல்டேட் தமிழ்நாட்டில் அது செல்லாதுங்க. மற்ற எந்த மாநிலத்தில் வேணாலும் நீங்கள் ஏமாற்றலாம். தமிழ்நாட்டில் இந்து என்பவன் கோயிலுக்கு போகிறவனாவே இருப்பான், சாமி கும்பிட்றவனா இருப்பான், அளவு குத்திக்கிறவனா இருப்பான். ஆனால் பெரியார் கொள்கையை கடைபிடிக்கிறவனாகவும் இருப்பான். தமிழ்நாட்டில் திராவிடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த திராவிடத்தை யார் பேசுகிறா அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இங்கே இந்து வாக்குன்னு சொல்லி இவங்க வாக்கே கேட்க முடியாது. நீ முருகனுக்கு இன்னும் 3 விழா நடத்தினாலும் சரி, முருக பக்தர்கள் யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் தமிழ்நாடு என்பது வேற. தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து வித்தியாசப்பட்டு இருக்கிறது. திமுக வெர்சஸ் தாவேகான்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு. நேற்று கூட்டத்தில் எல்லோரும் எழுந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க. இன்னொரு கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு இவர் வர்றாரு. திரும்பி பார்த்தா டிவிக்காரன் அப்படியே படம் முடிச்சிட்டான். உட்காந்து ஒவ்வொரு வார்டுன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு தாலுகா கமிட்டி செயலாளருக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓப்பனாக நடக்குது. எங்கேயாவது ஒரு தலைவர் பேசும்போது கூட்டமாக எழுந்திரிச்சு போகிறத பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நேரமாக இருக்கும், மக்கள் காத்துட்டு இருந்திருப்பாங்க. இல்லைங்க, அவரு மத்தியான நேரத்தில் பேசுகிற கூட்டத்திலே எழுந்திரிச்சு போகிறாங்க. அவருடைய பல கூட்டங்கள் சில இடங்களில் கூட்டம் இருந்தது, நானும் பார்த்தேன். ஆனால் சில இடங்களில் மக்கள் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி மக்களுக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறதையும் கவனிங்க. எப்படி பணம் கொடுத்து வரவழைக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் கவனிங்க. எல்லா கட்சியும் பண்ணுறாங்கன்னா கூட இந்த கட்சியில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதனால அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு முதல் காரணமே இவங்க பாஜகவோட சேர்ந்தது தான். பாஜகவோட சேர்ந்த காரணத்தினாலேயே தமிழ்நாட்டில் அதிமுக தோல்வி அடையும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பிட்ட துரைபாண்டியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.